அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் முடிய, அதோட கூட அந்த அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தையும் சேர்த்து. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் முடிய, இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனமும் சேர்த்து. இந்த வேத பகுதி விசுவாசிகளான நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. அங்கே லீதியாள் என்ற ஒரு ஸ்திரியை பற்றி நாம் வாசிக்கிறோம். அந்த லீதியாளை பற்றி நாம் வாசிக்கும் போது தியத்திரா ஊராள் என்று எழுதியிருக்கிறது. அவளுக்கு சொந்த ஊர் அதுதான். ஆனால் இப்பொழுது மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்திற்கு வந்து அங்கே அந்த அம்மா ஒரு வியாபாரம் செய்கிறார்கள். அது சாதாரண வியாபாரம் அல்ல. ரத்தாம்பரம் விற்கிறவளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய தொழில். இந்த தீத்திரா என்று சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்த்தால் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் 7 சபைகளிலே ஒரு சபையும் ஆவிக்குரிய சபையாக எழுதப்பட்டிருக்கிற அந்த சபையை பற்றி பார்க்கிறோம். சின்ன ஆசியாவில் உள்ள ஒரு ஊர், ஒரு பெரிய ஊர் என்று வையுங்களேன். இந்த அம்மா அந்த ஊரை விட்டு பிலிப்பு பட்டணத்திற்கு வந்ததற்கு காரணம் வியாபாரம் செய்கிறதுக்கு நல்ல சூழ்நிலை இருக்கிறது என்று அந்த நோக்கத்தோடு தான் அவர்கள் வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த அம்மாளை பற்றி அவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்திருக்கிறது. அவங்க விசுவாசியாக மாற வேண்டும் என்ற நோக்கம் அவருக்கு இருந்திருக்கிறது. அதனால் ஆண்டவர் ஏற்கனவே 2 ஊழியர்களை அங்கே அனுப்பியிருந்தார், பவுல் சீலா. அதோடு ஏற்கனவே அங்கே சில சகோதரர்களும் இருந்திருக்கிறார்கள். 40ஆம் வசனத்தில் சகோதரரை கண்டு ஆறுதல் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் எழுதியிருக்குது. விசுவாசிகளான சகோதரர்களும் அங்கே இருந்திருக்கிறார்கள். இந்த லீதியாளை பற்றி சிந்திக்கும் போது லீதியால் விசுவாசியாகிறதுக்கு முந்தி, 2வது லீதியால் விசுவாசி ஆனதுக்கு பிற்பாடு என்று 2 பகுதியாக நாம் பார்க்கலாம். அவங்க தேவனை வணங்குகிறவங்க, ஒரு யூத பெண்மணி. அவங்க தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவங்களா இருக்கிறாங்க, அதாவது தேவனை வணங்குறவங்களா இருக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல காரியம்தான். வியாபாரம் ஜரூராக நடக்கிறது, பெரிய வியாபாரம். அப்புறம் அந்த அம்மா தேவனை வணங்குகிறாங்க. விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் இந்த லீதியால் சரித்திரத்திலிருந்து படிக்க வேண்டிய சில பாடங்கள் இருக்கிறது. அதை கற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு இரக்கம் செய்வாராக. அதில் நாம் படிக்க வேண்டிய பாடம் என்னவென்றால், வியாபாரம் செய்யலாமா கூடாதா? இது முதல்ல நாம் இந்த லீதியால் சரித்திரத்திலிருந்து படிக்கிற பாடம். வியாபாரம் செய்யலாமா கூடாதா? 2வது, சமயத்தை நாம் தேடி போக வேண்டுமா அல்லது சமயம் நம்மை தேடி வருமா? சமயத்தை நாம் தேடி போக வேண்டுமா அல்லது சமயம் நம்மை தேடி வருமா? இது 2வது இந்த லீதியால் சரித்திரத்திலிருந்து நாம் படிக்கிற பாடம். 3வது, ஒரு வீட்டில் எல்லாரும் விசுவாசிகளாக மாற முடியுமா, மாறுவார்களா என்று 3வது நாம் அந்த அம்மாவுடைய சரித்திரத்திலிருந்து நாம் பார்க்கலாம். 4வது, விசுவாசிகளாகும்போது நம்முடைய விசுவாசத்திற்கு சேதம் வருமா வராதா? இந்த 4 காரியங்களை இந்த லீதியால் சரித்திரத்திலிருந்து நாம் படித்துக் கொள்ளலாம். அதனால
வேதாகமத்தை நாம் வாசிக்கும்போது, சரித்திர சம்பவங்களை பார்க்கும்போது, இப்படிப்பட்ட நிலைமையில நாம் அதை பற்றி ஆழமாக சிந்திக்கிறதற்கு இந்த குறிப்புகள் மிக உதவியா இருக்கும். வியாபாரம், தொழில், உத்தியோகம், ஊழியம் இவைகள் செய்யலாம் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அனுமதியோடு கூட. விசுவாசியாவதற்கு முந்தையே ஆண்டவர் அவர்களோடு ஈடுபடுவாரா என்று கேட்டால், வெளியரங்கமாக ஈடுபட மாட்டார். ஆனால் திரைக்கு அப்பால் இருந்து ஆண்டவர் கிரியை செய்வார். பவுல் வாலிபனாக இருக்கையில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். அதுக்கு முந்தைய பெரிய தீவிரவாதி, விசுவாசிகளை பயப்படுத்தினவன், யாருக்கும் உதவியாய் இல்லாத மனுஷன். அவர் ரட்சிக்கப்பட்ட போது, ஊழியத்துக்கு வந்தபோது அவர் என்ன சொல்லுகிறார்? என்னை தாயின் கற்பத்திலிருந்து தாயின் வயிற்றிலிருந்து என்னை பிரித்தெடுத்த தேவன். விசுவாசிகளை பற்றி தாங்க உண்மை. நீ பிறக்கிறதுக்கு முந்தி, தாயின் கற்பத்தில் உருவாகிறதுக்கு முந்தையே நான் உன்னை அறிந்தேன், உன்னை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். அப்போ இந்த அம்மா விசுவாசியானது அவங்க நினைச்சு விசுவாசி ஆக முடியாது. ஆனால் இவர்கள் விசுவாசியாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இருந்தார். அதனால தான் அங்கே ஊழியர்கள் வந்தார்கள். இந்த அம்மா வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்க, அவங்க பேசுறதை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்தருளினார். நீங்கள் என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினால் என்னுடைய வீட்டில் வந்து தங்கியிருங்கள் என்று வருந்தி கேட்டுக்கொண்டால் என்று எழுதி. அப்போ அவர் விசுவாசியானது ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தை திறந்தாருன்னு எழுதியிருக்கு இல்லையா? அந்த தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் தெரியும் இந்த அம்மா விசுவாசி ஆயிட்டாங்கன்னு சொல்லி. அப்புறம் வியாபாரம் செய்யும் பொழுது தொடர்ந்து ஜனங்கள் எல்லாம் கவனிச்சிருப்பாங்க. இந்த அம்மா முந்தி ஒரு மாதிரி இருந்தாங்க, இப்போ வேற மாதிரி இருக்கிறாங்க. என்ன வாழ்க்கையில் நடந்தது? உங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கை குறித்து யாராவது விசாரித்து கேட்டால் சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். இந்த அம்மா அங்கே இருந்து கொண்டும் சுவிசேஷம் சொல்லியிருப்பாங்க, போராட்டங்களையும் சுவிசேஷம் சொல்லியிருப்பாங்க. அதனால் இவங்க விசுவாசியானாங்க. வியாபாரம் என்று சொல்லுகிறது, உத்தியோகம் என்று சொல்லுகிறது, ஊழியம் என்று சொல்லுகிறது, தொழில் என்று சொல்லுகிறது, கர்த்தர் சம்பந்தப்படாம அவரிடத்துல கேட்காம அவருடைய உதவியை நாடாமல் இருந்தா எதுவுமே சித்தி வராது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்போ? சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. கள்ளத்தராசு சுமுத்திரையான நிறைகளோ அவருக்கு விருப்பம். அப்போ ஆண்டவர் வியாபாரத்தை விரும்புகிறார் என்றுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சுமுத்திரையான நிறைகோலும் தராசும் கர்த்தருடையது, அவருடையது, அவருடையதை தான் நாம செய்கிறோம். பையில் இருக்கிற கல்கள் எல்லாம் அவருடைய செயல். கற்கள் இருக்கு இல்லையா, படியில போட்டு நிற்கிற கற்கள், அதெல்லாம் அவருடைய செயல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த அம்மா வியாபாரம் செய்தது தவறா? இல்லை இல்லை, வியாபாரம் நல்லாத்தானே செய்கிறாங்க. நீங்கள் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் படித்தால் அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அதாவது குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார் என்று நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் இல்லையா? 14ஆம் வசனத்தையும் பாருங்கள், 18ஆம் வசனத்தையும் பாருங்கள். அவள் வியாபார கப்பல்களை போல இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் தன்னுடைய வியாபாரம் பிரயோஜனம் இல்லது என்று அறிந்திருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வியாபாரத்தில் எந்த தகராறும் கிடையாது, நல்லா செய்யலாம், செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இவள் வியாபாரம் செய்து நல்ல சம்பாத்தியம், பெரிய வியாபாரம், குடும்பத்தில் ஒரு தட்டுப்பாடு கிடையாது.
இதே நிலைமையில அவள் தொடர்ந்தால் இந்த வியாபாரம் அவளை பரவலத்துக்கு கொண்டு போகுமா? இவள் தேவனை வணங்கினாலே அதனால பரலோகம் போவாளா? இன்றைய கிறிஸ்தவ வியாபாரிகளில் அநேகர் குடும்பங்களாக அவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. அப்படித்தான் அவங்க வாழ்க்கையை பார்த்தா தெரியுது. அப்புறம் தேவனை வணங்குறாங்க. நம்மளை போல வணங்கலைன்னா கூட கிறிஸ்துமஸ், ஈஸ்டர் இப்படிப்பட்ட சில காரியத்தில் அவங்க முன்னால் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது போதும், எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, வியாபாரம் நல்லா நடக்குது, கள்ள சம்பாத்தியமும் நல்ல சம்பாத்தியமும், எங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல திருமணங்கள் எல்லாம் ஊர் பார்வையில் செய்து வைக்கிறோம். அது உலக பார்வையில் சரி, பரலோகத்துக்கு அது போகாது. அப்போ முதலாவது வியாபாரம், தொழில், உத்தியோகம், ஊழியம் இது ஆண்டவருடைய அனுமதியின் பேரில் செய்கிறது. விசுவாசிகள் செய்தால் தான் ஒழுங்காக செய்வான், மற்றவங்க ஒழுக்கம் இல்லாமல் செய்வாங்க. அதனால் தொழில் பாவம் கிடையாது. இவள் சமயத்தை தேடி போகவில்லை, சமயம் இவளை தேடி வந்தது என்று நாம் சொல்லலாமா? ஒரு நாள் சொல்லக்கூடாது. இவதான் சமயத்தை தேடி போக வேண்டும், சமயம் இவளை தேடி வராது. அங்க என்ன நடந்தது? அதாவது ஆற்றுக்கரை ஓரத்தில், ஆற்றின் அருகே அங்கே பெண்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. யார்? பவுல், சீலா அங்கே இருக்கிறாங்க. ஒருவேளை உடன் சகோதரர்கள் அங்கே இருந்திருப்பாங்க, அது சொல்லப்படவில்லை. அப்போ ஸ்திரீகளுக்கு தான் அங்கே உபதேசம் நடக்குது. பெண்கள் கூட்டம், பெண்கள் தான் ரட்சிக்கப்படணும். ஏனென்றால் அவர்கள் மூலமாகத்தான் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, சிறியானவளை வஞ்சிக்கப்பட்டு மீதுக்கு உட்பட்டார். எங்கே போனாலும் பெண்கள் அதிகம். அது உலகத்தில், கட்சியில், சபையில், மார்க்கங்களில் இவங்க கூட்டம் ஜாஸ்தி. ஆனால் இவள் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை தேடி போகிறது போல தான் தெரியுது. சந்தர்ப்பம் இவளை தேடி வரல. இவ்வளோ பெரிய வியாபாரி எப்படிங்க அந்த ஆற்றங்கரைக்கு போனாங்க? கூழாங்கல் ஆறு பார்த்துருக்குறீங்களா? இப்போ இந்த இ பாஸ் போட்ட குறைவு, ஜனக்கூட்டம் குறைவு. அதற்கு முந்தி பார்த்தீங்கன்னா எல்லா நாட்களிலும், அப்புறம் சனி ஞாயிற்றுக்கிழமையில் எக்கச்சக்கமான கூட்டம், பெண்கள் கூட்டமாக அதிகமாக இருப்பாங்க. ஒரு மாதிரி அது போகிற ஒரு இடமா இந்த ஆற்றுக்கரை? எனக்கு தெரியலங்க. அப்போ இந்த அம்மாளுக்கு பிரசங்க மேடை என்று சொல்றது எது? ஆற்றங்கிறத. இந்த பிரசங்கிமாருக்கு என்ன உட்கார்றதுக்கு சேர் இருந்ததா? தரையில் தான் உட்கார்ந்தாங்கன்னு எழுதி, தரையில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுறாங்க. இந்த அம்மா பிரஸ்டீஜ் பார்த்துருந்தா அந்த இடத்துக்கு போவாங்களா? எனக்கு எவ்வளவு பிச்சு பிடுங்கலான தொழில் இருக்குது, அதுக்கு எத்தனை வரவு செலவெல்லாம் நான் கவனிக்க வேண்டியிருக்கு. எனக்கு எதுக்கு இது நேரம் வேணும்னா அந்த சந்தர்ப்பத்தை என்னைய தேடி வந்தா நான் அதை பற்றி யோசிக்கிறேன். யோசிக்க வேண்டியது. இந்த அம்மா சந்தர்ப்பம் என்ன தேடி வராது, நான் தான் சந்தர்ப்பத்தை தேடி போக வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினாலே என்று சொல்றார். கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைகளின் கீழ் சேர்த்துக்கொள்ளும் வண்ணமாக எத்தனை தடவை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன். தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டுள்ள கல்லறிகிறவர்களே, ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பூலோகத்திலிருந்து அவங்க மத்தியில் பிரசங்கம் பண்ணுகிறார். அவர்களுக்கு சில உயிரையே கொடுக்கிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி விடுகிற அவைகளே. ஆனால் உங்கள் எண்ணத்தில் வர உங்களுக்கு மனசு கிடையாது. அவங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்த மாட்டாங்க. ஆண்டவரை தேடி வந்தா கூட அவர் வேணா மலைக்கு உச்சியில கொண்டு போய் நிறுத்தி தலைகளை உருட்டி விட்டு கொள்ள பார்ப்பாங்க. எங்கள் எல்லையிலிருந்து வெளியே போயிருந்து சொல்லுவாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாரும் வசதி வாய்ப்போட பெரிய வீட்டில் சின்ன வீட்டில் குடியிருப்போம். இங்கே நீங்கள் வந்தால் ஆலயத்தில் உபதேசம் மட்டும் போய் தங்கிறது, எங்கே தங்கினாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது.
ஒளிவுமலை எனப்பட்ட மலையில தங்கி வந்தார் அநேரி. இந்த அம்மா யாரு? எவ்வளவு பெரிய வியாபாரி, தேவனை வணங்குறவங்க. சந்தர்ப்பத்தை நான் தான் தேடி வரணும், தேடி போகணும். அது என்ன தேடி வராது. அப்படி வரணும்னு நினைச்சா என்ன போல ஒரு முட்டா பொம்பளை உலகத்துல இருக்க முடியாது. நான் சந்தர்ப்பத்தை தேடி போறேன். இவங்க வழக்கமா ஜெபம் பண்ற இடத்துக்கு போய் அங்க ஜெபம் பண்ணும்போது தான் பெண்கள் கூடியிருந்த போது பிரசங்கம் நடக்குது. ஒருவேளை இந்த அம்மா இருந்த தெரு வழியா அந்த அந்த பவுல் ஷீலா சகோதரலாம் போனாங்களா? ஒரு நாள் போயிருந்தா கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா தினம் ஒரு கூட்டம் போறாங்களே, அதுல என்னமோ கையில பைபிளெல்லாம் வச்சுட்டு போறாங்களே. அ நானும் நானும் யூத பெண்ணு தானே. என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணும் ஒரு மாற்றமும் இல்லையே. 24 மணி நேரம் இந்த பிசினஸ பத்தி தான் என்ன இருக்குது? தெய்வீகத்த பத்தி ஏதோ கடமைக்காக போய் நான் வணங்குறேன் அவ்வளவுதான். அவங்க அதெல்லாம் நிறுத்தி வச்சு, அ ஒருவேளை பொறுப்புள்ளவங்கட்ட எல்லாம் அத பார்த்துக்குங்க. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எனக்கு ஒரு ஆத்துமா இருக்குல்ல, அப்படி சொல்லி அங்க போய் உட்கார்ந்து, அவங்க பால் மறந்த குழந்தையை போல தொழிலெல்லாம் மறந்துட்டாங்க. அத இதுவரைக்கும் நடத்துனேன். இப்ப நடக்குது. நான் என்ன சாகும்போது இது கூடவே வரப்போகுது. அதனால நான் போவேன். கர்த்தருடைய வசனத்தை கேட்பேன். வசதி வாய்ப்பை எதிர்பார்க்க மாட்டேன். அலங்காரமான ஆலயங்கள், படபடமான காட்சிகள், இசைக்கருவியுடைய முழக்கங்கள், ஜனக்கூட்டத்தினுடைய திரட்சி, இதை நம்பி போய் அநேகர் கெட்டு சீரழிச்சு போயிட்டா நரகத்துக்கு தான் மோட்சத்துக்கு போறவங்க போக மாட்டாங்க. நிறைய பேர். இந்த அம்மா அதெல்லாம் எதிர்பார்க்காம அவங்க என்ன செய்றாங்க தெரியுமா? தானே தேடி வரும் என்று நினைக்காம, ஆண்டவர் சமயத்தை கொடுத்திருக்கிறார். நான் சமயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அங்க போறாங்க. மார்த்தாளுடைய வீட்டிற்கு ஆண்டவர் போனது மரியாள் கூட்டு போனதில்ல. மார்த்தாள் தான் கூட்டு போனாங்க. அந்த அம்மாவுக்கு வசனம் கேட்கறதுக்கு நேரம் கிடையாது. என்ன ஆண்டவர் நீ நல்ல சாப்பாடு கொடுன்னு சொல்லியா சொன்னாரு? சாப்பாட்டை பத்தி ஆண்டவர் பேசவே இல்லையே. அதாவது கர்த்தர் சொல்லிய வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்ப ஆண்டவர் இங்க சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இங்க பாருங்க, வசனத்தை கேட்க வேண்டிய நாம கேட்டதுனால ஆண்டவர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார். திறக்காம உள்ள எப்படி விசுவாசம் வரும்? ரோமர் 10:9 என்ன வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிடத்திலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இருதயம் திறக்கப்படாம விசுவாசம் எப்படி வரும்? அப்ப அவளுக்கு விசுவாசம் வர வேண்டும். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நான் மெய் விசுவாசியாக மாற வேண்டும். வழி தெரியலையே அப்படின்னு இருக்கும்போது தான் வழி ஆண்டவங்க இங்கே உண்டாக்கி கொடுத்தார். அவங்க விசுவாசியாக மாறின வரலாறு வாசிக்கிறோம். அப்புறம் அந்த வீட்டில் எல்லாரும் விசுவாசிகளாக முடியுமா அப்படின்னு கேட்டா, அங்க என்ன எழுதியிருக்கு பார்த்தீங்களா? 15ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர் 16:15 அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு ஒருவர் கூட பாக்கி இல்லாமல் எல்லாரும் விசுவாசிகளாகி அவங்க ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்க. இதுல ஒருத்தர் கூட விடப்படவில்லை. அப்போ ஒரு வீட்டில் எல்லாரும் விசுவாசிகளாக முடியுமா என்று கேட்டால் ஏன் முடியாது? ஆண்டவர் மனசு வச்சா ஒருத்தரை ரட்சிக்க ஆண்டவருக்கு கூடும் என்றால் அந்த குடும்பத்தில் எல்லாரும் ஏன் ரட்சிக்க கூடாது? எல்லாரும் சேர்ந்து தானே சாப்பிடுறாங்க, எல்லாரும் சேர்ந்து தானே சந்தோஷமா இருக்கிறாங்க உலக ரீதியில். அப்ப ஆத்தும ரீதியில் யாரும் சந்தோஷமா இருக்க வேணும் இல்லப்பா? அப்பா அம்மா மாமா மச்சான் பெரியப்பா சின்னப்பா சித்தப்பா ஆண் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க உறவினர்கள் பந்துக்கள் இவங்களெல்லாம் விசுவாசி ஆகணும்ல. அந்த பாரம் இந்த இப்பொழுதுதான் விசுவாசியான அந்த ஸ்திரீக்கு வாசிக்கிறான் லீதியாளுக்கு வந்ததுனால அவளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் அங்கீகரித்து எல்லாரையும் விசுவாசிகளாக்கி
அவங்க எல்லாரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்கன்னு சொல்லி. இதற்கு மாதிரி இதே அதிகாரத்திலேயே வருது. அங்க பாருங்க 16ஆம் அதிகாரத்துல அவனுக்கு 16:32ல அவனுக்கும் சிறைச்சாலை அதிகாரி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த எல்லாருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியிலே அந்த நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவருடைய அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனம் மகிழ்ச்சியாக இருந்தான். அப்போ இங்கே அவர்களுக்கு வசனம் போதிக்கப்பட்டதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். லீதியாருடைய சரித்திரத்தில் அது சொல்லப்படவில்லை. நடந்த காரியங்கள் எல்லாம் பைபிளை எழுதுனா உலகம் கொள்ளாத அவ்வளவு காரியங்களை எழுதி குமிக்கணும். இந்த எழுதப்பட்ட வசனத்தையே படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ற சோம்பேறிகள் இருக்கிறாங்க. அதனால எது எழுத வேண்டும் என்று தேவ ஆவியானவர் நினைச்சாரோ அதை எழுதி வச்சிருக்கிறாரு. எழுதக்கூடாதுன்ற காரியத்தை விட்டு வைத்திருக்கிறார். மறைவானவர்கள் கர்த்தருக்கு உரியது, வெளிப்படுத்தப்பட்டவர்களும் நமக்கு உரியது. இந்த 2 சந்தர்ப்பம் மாத்திரம்தானா எல்லாரும் விசுவாசிகளான அந்த காரியத்தை பற்றி நாம் சிந்திக்கும் போது, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தில் அவனும் அவருடைய வீட்டாரும் ஞானஸ்நானம் அதாவது ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார், விசுவாசிகளானார்கள். யாரு? ராஜாவின் மனுஷரில் ஒருவன். அவனுடைய பையனுக்கு ஜுரம், காய்ச்சல், மோசமான காய்ச்சல், உயிரை பறிக்கிற காய்ச்சல். அவன் மரண அவஸ்தைப்படுறானே என்று ஆண்டவரிடத்தில் அவன் சொல்றான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவனுடைய விசுவாசத்தை பார்த்து விட்டு நீ போகலாம், உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் அங்கே அந்த பையன் இருக்கிற இடத்துக்கு போகல, இந்த தகப்பனார் அந்த பையன் இருக்கிற இடத்துக்கு போகல. ஆண்டவர் சொல்றார், அவன் சோகமாயிட்டான்னு சொல்றாரு. அவர் போய் சொல்லாத தேவனாச்சு அப்படி சொல்லி நம்பிக்கையோட தான் அவன் போறான். போற போது அவனை சேர்ந்தவங்க உம்முடைய குமாரன் பிழைச்சிருக்கிறான் அப்படி சாட்சி சொல்றாங்க. அவன் கேட்கிறான், எந்த மணி நேரத்துல அவன் பிழைத்தான், சுகமடைந்தான் அப்படின்னு கேட்டபோது 7ஆம் மணி நேரத்துல. ஆஹோ, ஆண்டவர் 7ஆம் மணி நேரத்துல சொன்னார். என் வீடு எவ்வளவு தூரம் இருக்கு, அந்த 7ஆம் மணி நேரத்துல சுகமா இருக்கிறான். அந்த காரியத்தை அறிந்த போது அவருடைய வீட்டார் எல்லாரும் விசுவாசிகளானார்கள் என்று எண்ணி. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதில்லை என்றால் யாருமே நம்ம குடும்பத்துல ஆண்டவரை அறிய முடியாது, விசுவாசிகளா வரமாட்டாங்க. ஆனால் இங்கே சிறைச்சாலை காரணத்தில் சொல்லும் போது என்ன நடந்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவன் எழுந்த உடனே கேட்கிறான், ஆண்டவமாரே ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? அவனுக்கு இந்த ஊன கண்களினால உங்க மூலமா ஆண்டவர் பார்க்கிறோம், புறஜாதிக்காரன். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவன் தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவனாகி குடும்பமாக மனமகிழ்ச்சியா இருந்தான் என்று சொல்லி. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். அதே காரியம் யாருக்கு? லீதியாவுக்கு நடந்தது. அப்ப லீதியாவுடைய முந்தின வாழ்க்கை, லீதியாவுடைய பிந்தின வாழ்க்கை, அந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையும் சமப்படுத்த முடியாது. அந்த வாழ்க்கை பாவ வாழ்க்கை, விசுவாசம் இல்லாத வாழ்க்கை, வெறும் தேவனை வழிபடுகிற வாழ்க்கை. ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? யோவான் 14:1 தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள், போதும், அவ்வளவு போதும், பரவத்துக்கு வந்துடுவீங்க அப்படி சொன்னாரா? என்னிடத்துல விசுவாசமாயிருங்கள். அப்போ இந்த அம்மா தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவங்களா இருந்தாங்க, இயேசு இடத்துல விசுவாசம் இல்லாதவங்களா இருந்தாங்க. அதனால இந்த கிறிஸ்துவ பற்றின விசுவாசம் அவசியம் என்பதை உணர்த்துறதுக்கு பவுலையும் சீலாவை ஆண்டவர் பயன்படுத்தி இமைப்பொழுதில் விசுவாசிகள் ஆயிட்டாங்க, விசுவாசி ஆயிட்டாங்க. விசுவாசி ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் சென்று விசுவாசி ஆகலாம்? காலமே இதுக்கு தேவையில்லை. மனசு இருந்தா நான் விசுவாசி ஆகணும்,
நான் ரட்சிக்கப்படணும், பாவ மன்னிப்பு அடையணும் என்று விரும்புகிற எந்த மனுஷனையும் இமைப்பொழுதில ஆண்டவர் ரட்சிக்கிறார். இந்த அம்மா விசுவாசம் உள்ளவர்கள் என்று சொல்லும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய ஆண்டவர் இயேசுவை பற்றி அவர் பிறக்கிறதுக்கு ஓராண்டுக்கு முந்தி அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். ரட்சிப்புக்கு விளக்கம் சொல்லியது லூக்கா 1:77 பாவம் மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பு. லூக்கா எழுதின அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஒருவன் பிறவிலே சப்பாணி கால் வழங்காதவன் எழுந்து நட எழுந்து என்று சொல்லி பேதுரு சொன்ன பொழுது அது கொதித்தெழுந்து நடந்தான்னு சொல்லி எழுதியிருக்குது. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உண்டு என்று பவுல் கண்டாருங்கள். ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இல்லை என்றால் அந்த அவனுக்கு சோகம் கிடைச்சிருக்கு, சோகத்தாண்ட கொடுத்துருக்க மாட்டார். அவன் சப்பானை கிடைச்சி சாப்பிட்டு விட்டுருப்பார். ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு இருந்தது. அப்ப இந்த அம்மாவுக்கு ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் எது? இந்த விசுவாசம் இல்லை என்றால் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் வராது. நாம் என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்துவ பற்றின விசுவாசத்தில் வர்றவங்களை பற்றி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின ஒன்ஸ் ஃபார் ஆல். எல்லாம் புதிதாயினா. இந்த அம்மாவுடைய மனமாற்றம் ரொம்ப ஆச்சரியமானது. நல்ல வசதியான வீடு, வசதியான தொழில், பண தட்டுப்பாடு ஒன்றும் கிடையாது. வருந்தி கேட்குறாங்க, என்னது? நீங்க என்னிடத்துல நான் கர்த்தரிடத்துல விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினார். முதல்ல தேவாவியானவர் அந்த அம்மாவை பற்றி என்ன எழுதியிருக்கிறாரு? தேவனை வணங்குகிறவள், அவர் தான் எழுதியிருக்கார். அவங்களுக்கு கர்த்தரை பற்றி தெரியாது, இயேசுநாதரை பற்றி தெரியாது. யூத மக்கள் இன்றைக்கு அப்படி இருக்கிறாங்க, கிறிஸ்தவ மக்கள் இன்றைக்கு அப்படி இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்க? தேவனை விட்டுட்டாங்க, அந்த வார்த்தையை உபயோகிக்கல அவங்க. நீங்கள் என்னை கர்த்தரிடத்துல விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்க பைபிளை ஒழுங்கா படிக்கிறதில்லை, ஆழமா படிக்கிறதில்லை. கடவுள்னு சொல்லி அந்த போதகரும் பிரசங்கம் பண்ற அந்த ஜனங்கள் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இறைவன் சொல்றாரு அந்த போதகர், இந்த மக்கள் அதை கேட்டு தலையாட்டுறாங்க. கர்த்தர் என்ற வார்த்தை வாயில வரவே வராது. அப்படிப்பட்ட போதகர்கள் எத்தனை பேரை பார்க்கலாம்? அப்படிப்பட்ட கிறிஸ்தவ மக்கள் என்று சொல்றவங்க எத்தனை பேரை பார்க்கலாம்? ரட்சிக்கப்படாம அந்த வார்த்தையை உபயோகிக்க முடியாது, அந்த வார்த்தை வாயிலிருந்து வராது. விசுவாசிகளுக்கு மாத்திரம்தான் கர்த்தத்துவம் உடையவர். அப்பதான் மனம் மாறி இருக்கிறான். அனனியா அனுப்புகிறார் சவுல்கிட்ட. சவுல் என்ன சொல்றாரு? அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவருடைய நாமத்தில் வந்திருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு என்னை உன்னிடத்தில் அனுப்பி நீ பார்வையும்படியும் பரிசுத்தாவினால் நிரப்பும்படி என்னை அனுப்பினார். கர்த்தராகிய இயேசு என்று அவர் சொல்றார். விசுவாசிகளுக்கு தான் அந்த வார்த்தை உபயோகிக்க முடியும். அப்புறம் இவங்க அந்த பட்டணத்தில் இருக்கும்போது இவங்களெல்லாம் வந்து தங்கிருங்கன்னு சொன்னா அந்த 2 பேரும் மாத்திரமில்ல, கூட ஆட்கள் வந்திருப்பாங்க. இவங்களெல்லாம் வச்சு அவங்கள தங்க வைக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இதெல்லாம் முந்தி பழக்கம் கிடையாது. இது 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 எதுக்கு நமக்கு வம்பு? நம்ம தொழில், நம்ம குடும்பம் இதில் இருந்து போட்டு இந்த ஊழியக்காரங்களை பராமரிக்கணும், இந்த விசுவாசிகளை பராமரிக்கணும், என்ன அவசரம் அப்படி சொன்னாங்களா? வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். எங்க வீட்டில் நீங்க வந்திருக்க ஒரு பெரும் பாக்கியம். நாங்க அங்க வந்து சில நேரங்கள் செலவிட்டதை என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்றால், ரட்சிப்பில் நான் கழிவுகிற ஒருத்தியா இருக்கிறேன் என்று சொன்னா, நீங்க எங்க வீட்டில் வந்து தங்கி இருந்தா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அவங்க அந்த இடத்துல சில நாட்கள் தங்கி அங்க ஊழி செய்தார்கள் சொல்லுதான் சரித்திர குறிப்பு சொல்லுகிறது. அப்புறம் பாருங்க, அங்க எஜமான்கள் அங்கே தொந்தரவுலாம் பண்ணுறாங்க. 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த ஊழியருக்கு அவங்க தொந்தரவு செய்யும். இப்படி அநேக நாட்கள் செய்து கொண்டு வந்தாலும் ஒரு பெண்ணை பற்றி சொல்லியிருக்குது. அந்த பெண்ணை அவங்க பிசாசை விரட்டினதுனால அந்த எஜமான்களுக்கு வருமானம் போச்சு. அதிகாரிகளை கிளப்பி விட்டு, ஜனங்களை கிளப்பி விட்டு என்ன நடந்தது? அவங்கள வஸ்திரங்களை கிழிச்சு, அது முதல்ல இழுத்துட்டு போனாங்க, வஸ்திரங்களை கிழிச்சாங்க, அநேக அடி அடிச்சாங்க. 1 அடி 2 அடி இல்லை, அடிச்ச அடியில் முகம் வீங்கி, கை வீங்கி, கால் வீங்கி, சரீரம் பெரிய நிலைமையில பாதிப்பு. ஐயோ, உலக மக்கள் மத்தியில் இப்படி ஏற்பட்டு போயிடுச்சேன்னு சொல்லி அவமானம் தாங்காம அப்படி இருந்தாங்க. பைபிள் இல்லைங்க.
அதுவும் இல்லாம தொழுமரத்துல மாட்டி வச்சுட்டாங்க. என்ன நடந்தது? ராத்திரியில, நடுராத்திரியில அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். சிறைச்சாலையில இருக்கிறவங்களா கேட்டுக்கொண்டு, எங்களுக்கு இப்படிப்பட்ட பாட்டு பாட முடியல. இது என்ன பரலோகத்திலிருந்து வர்ற பாட்டு மாரி இருக்குது. அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு அவங்க பாடுனாங்க டெய்லி. அப்ப இந்த அம்மாளுடைய வாழ்க்கையில என் எனக்கு விசுவாசம். என்னுடைய குடும்பத்தாருக்கு விசுவாசம். என்னுடைய வீட்ல என்னுடைய ஊழியக்காரருக்கு பரிபூரண சுதந்திரம். அப்புறம் அந்த அவங்கள சிறையிலிருந்து விடுதலை ஆன பிற்பாடு இங்க என்ன வாசிக்கிறேன் 40ஆம் வசனத்துல, அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியா இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். அப்ப இந்த லீதியால பவுல் மறக்க முடியாது, சீலா மறக்க முடியாது, அப்புறம் உடன் வந்த சகோதரர் மறக்க முடியாது, அந்த லீதியாவுடைய வீட்டில் இருக்கிற ஒருத்தர் மறக்க முடியாது. கொஞ்ச நாட்கள் ஆன பிற்பாடு இந்த அம்மாவுடைய மாற்றத்தை பார்த்து அந்த ஊரே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ஒருவேளை அநேகர் அவரை அதன் மூலமாக ஆண்டவரை நம்பினார்களா? தாவீது 40ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்றார்? அநேகர் அதை கண்டு நம்புவார்கள் அப்படி சொல்லி இந்த வீட்டில் முழுசும் பாடல், இந்த வீட்டில் முழுசும் வேத தியான கூட்டங்கள், இந்த வீட்டில் இது கிறிஸ்தவ வீடு, விசுவாசிகள் வீடு எல்லாராலும் அறியப்பட்டது. சரி, ஒருவர் விசுவாசி ஆகிவிட்டால் அவருடைய விசுவாசத்துக்கு பாதிப்பு வருமா வராதா அப்படின்னு கேட்டா, பாதிப்பு வரவும் செய்யும், அதே சமயத்தில் பாதிப்பு வராமலும் இருக்கு. பாதிப்பு வராமல் இருக்கிறவங்க அல்லேலூயா, எங்களுக்கு நாங்கள் கிறிஸ்துவ விசுவாசனால எங்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை அப்படி சொல்லி துதித்தார்கள், சோத்தரித்தார்கள் என்று சொல்றதுக்கு பைபிளில் ஆதாரம் இல்லை. அதே சமயத்தில் இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தில் வந்ததுனால இப்படிப்பட்ட நிலைமையில் அவமானப்பட்டு வஸ்திரத்தை கிழிச்சு அடியடி அடிச்சு அவமானப்படுத்தி சுதந்திரமா நடமாட வேண்டிய எங்களை சிறைக்குள்ள போட்டு சாப்பாடு இல்லாம, ஓய்வு இல்லாம, தூக்கம் இல்லை. ஐயோ, இப்படி இப்படி தெரிஞ்சிருந்தா நாங்கள் இந்த விசுவாசத்தில் வந்திருக்க மாட்டோம், இந்த ஊழியத்துக்கு வந்திருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி முறையிடுகிற மக்களும் விசுவாசத்தில் கிடையவே கிடையாது. சரி, இப்ப இந்த வேத பகுதியில் வாசிக்கும் போது இந்த அம்மா என்ன பண்ணாங்க? விசுவாசி ஆயிட்டாங்க. அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன பண்ணாரு? அங்க பெரிய பூகம்பம் ஏற்பட்டது. நான் பயந்து நடுங்கினா, சிறைச்சாலையுடைய அஸ்திவாரம் மேல அசைஞ்சது, எல்லா கதவுகளும் திறந்தது, எல்லாரும் கையில இருக்க கட்டு விழுந்துருச்சு, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இது அரசாங்கத்துக்கு தெரிய ஓடும்போது இந்த ரோமரில் நான் இருக்கிறேன், அதுல வேலை செய்யறேன், என்ன கொடுமைப்படுத்தி என்ன கொல்லுவாங்கன்னு தெரியாது, நானே என்ன கொண்டுக்கிறேன், கத்தி எடுத்து ஒரே குத்தி சாக போறேன்னு சொல்லி தற்கொலைக்கு போறேன். பவுல் சத்தமிட்டு, உனக்கு ஒரு கடிதம் செய்து கொள்ளாது, எல்லாரும் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். அந்த பட்டயத்தை தூக்கி வீசி போட்டு அவன் வந்து விழுந்து அப்போவே அவன் ரசிக்கப்பட்டான்ற வரலாறு வருது. சரி, இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் ஏதாவது தொந்தரவு வந்ததா? லீதியாளுடைய குடும்பத்திற்கு ஏதாவது பங்கு வந்ததா? இன்னொன்று இந்த ரோம சிறைச்சாலைக்காரனுக்கு ஏதாவது பங்கு வந்ததா? இந்த ரோம சிறைச்சாலைக்காரனை பார்க்குறாங்க ஜனங்கள், இவன் முந்தி இந்த ரோம சிறையதிகாரியா இருக்கும்போது என்ன மற்றவங்களெல்லாம் கொடுமைப்படுத்துவான், வாயிலிருந்து என்னென்னலாம் வார்த்தை பேசுவான், முகத்தை பார்த்து அருள்கட்ட மனுஷனா இருந்தான். இவன் இந்த நடனக்கத்துக்கு பிற்பாடு விசுவாசி ஆனான்னு சொல்லி அவனும் சொல்றான். வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, எல்லாரையும் நேசிக்கிறான், தன்னுடைய உத்தியோகத்தை தவறாம பயன்படுத்தல. இந்த மாதிரி அதிகாரிகள் சிறைகளில் இருந்தா இந்த குற்றவாளிகள் எல்லாம் மனம் திரும்பி அவன் நல்ல வழிக்கு போயிடுவானேன்னு சொல்லி, நீ போக விரும்பின நீ போகாதையா, நீ இங்கே இரு, ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் இந்த இதே சிறைச்சாலையில் அதிகாரியாருன்னு சொல்லி அந்த மேல் அதிகாரின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த அம்மாவை பாருங்க, யாரு? லீதியா. நல்ல வியாபாரம், ஏகப்பட்ட பணச்செலவு செய்யறாங்க, நிறைய ஜனங்களால் அறியப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு முந்தி ஒருவேளை அந்த பணம் பொருள்லாம் தன்னுடைய நினைச்சிருப்பாங்க. யாரிடத்துலையும் அவள் அதாவது ரொம்ப கூலிங்கா பேசுறது பழகெல்லாம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. விசுவாசியான பிற்பாடு பார்த்தா அந்த அம்மா வர்றவங்ககிட்ட எல்லாம் ரொம்ப பணிவா, சாந்தமா, ரொம்ப பேச்சு பழக்கங்கள்லாம் பார்த்தபோது இந்த அம்மா என்ன முந்தி பார்த்ததுக்கு இப்போ பார்க்க ரொம்ப வித்தியாசம் இருக்குதே.
அப்புறம் சில விலைகளை எல்லாம் குறைச்சி ஏழை எளியவங்களை பார்த்து விலை குறை அப்படிலாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பிசினஸ் முந்திய விட நல்லா நடக்குது. அப்ப இந்த அம்மா இந்த பிசினஸ விட்டுட்டு போறேன்னு சொல்லி எவனாவது ஒரு அதாவது வதந்தி பரப்பிவிட்டா, "அம்மா நீங்க இந்த ஊரை விட்டு போகாதீங்க. இந்த மாரி தொழில உங்கள தவிர வேற யாரும் செய்ய முடியாது. அவ்வளோ பணத்த உண்டாக்க முடியாது. அதனால இங்கே இருங்க. நீங்க நீண்டு வாழுங்க." அப்படி சொல்லி அவங்கள பற்றி அந்த ஊரார் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இது அவங்கள பற்றி நல்ல காரியம். சரிதானே? அந்த அம்மாவுக்கு அ என்ன கனப்படுத்தணும், என்ன கனப்படுத்துவேன்னு சொன்ன ஆண்டவர், அந்த வியாபாரத்தை இன்னும் அதிகப்படுத்தியிருப்பார். இவங்க நெறைய பேருக்கு உதவி செய்ததுனால, இறைக்கிறக்கனால தான் ஊரும். கொடுக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். அமிக்கி குலுக்கி சரிந்து போற அளவுக்கு போடுவார். இதெல்லாம் அந்த அந்த அம்மா கண்டாங்க. இவர் என்ன பண்ணார்? சொல்லி முடியாத எல்லார் குடும்பத்தார் அனைவரோடும் கூட சந்தோஷம். அது குட்டி பரலவம் போல இருக்கு வீடு. இந்த இந்த வீடு அப்படித்தான் இருக்கு. இது ஒரு சைடு. இவங்களுக்கு விசுவாசத்துல வந்ததுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த விசுவாசத்தை இவரிடத்துல கொண்டு போய் அவங்க மூலமா கர்த்தர் இந்த 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 அம்மாள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் விசுவாசியாக்கி அந்த சிறைச்சாலைக்காரனுடைய அவனையும் அவனுடைய வீட்டில் இருக்கிற எல்லாரையும் விசுவாசலாக்கி அவங்க அப்படி பாடுபட்டாங்களே, அவங்களுக்கு ஏற்பட்ட கதியை பார்த்தீங்களா? முதலாளிகள் எழுப்பிட்டானுங்க, அதிகாரிகள் எழுப்பிட்டான், ஊர் ஜனங்களெல்லாம் ஒண்ணு கூடிட்டாங்க. நான் நினைக்கிறேன் இந்த 2 பேரை தவிர மற்றவங்களாம் ஓடி போனாங்களே எனக்கு தெரியாதுங்க. ஆனா அங்க 2 பேரை பற்றி தான் எழுதியிருக்கு. இந்த 2 பேரு மரணத்துக்கு துணிந்து நின்றவர்கள். எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களுக்காக உயிர் கொடுத்த தெய்வம். அவருக்காக உயிர் கொடுத்தால் என்ன வந்துச்சு? அடிக்கட்டும், இழுத்துட்டு போகட்டும், சட்டையை கிழிக்கட்டும், சொலமரத்தில் மாட்டி வைக்கட்டும் அப்படி சொல்லி அதெல்லாம் சந்தோஷமா கிறிஸ்துவ நிமித்தம் ஊத்தரப்பட்டதை அவங்க சந்தோஷமா எண்ணாங்க. சரி, விடுதலை பண்ணிட்டாங்க. அவ என்ற ஐயோ தெய்வமே, உங்க மூலமா தெய்வத்தை பார்க்கிறோம். உங்களை போய் அடிச்சமே, முட்டாள்களையும் பயங்கர முட்டாள் நான். அதிகாரம் எனக்கு அறிவில்லாதவன். அவருடைய காயங்கள் எல்லாம் கழுவி முந்தி கழுவுவானா, குணப்படுறதுக்கு முந்தி கழுவானா. இவன் ஏன் கிறிஸ்தவன்? அவர் காலனா ஏன் கழுவுனேன்? அவனுக்கு எதுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படி சொல்லி அவங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்து எல்லாரும் உட்கார்ந்து அந்த வசனத்தை கேட்டபோது இந்த ஊழியக்காரங்க அவங்க பட்ட பாடலாம் மறந்துட்டாங்க. பட்ட பாடலாம் மறந்து போயிட்டாங்க. அங்க ஒரு அம்மாவுடைய குடும்பம் முழுசும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த சிறையதிகாரி குடும்பம் முழுசும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்த பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கு. இத்தனை பேர் மனம் திரும்பினாங்களே, இத்தனை பேர் விசுவாசிகள் ஆனாங்களே, அந்த சந்தோஷம் அவங்க இவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போனாங்க. பார்த்தீங்களா, பிளேட் இப்படி மாறுது. இவங்க தான் போய் ஐயோ இப்படிப்பட்ட எங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு இல்லை, உங்களுக்கு இவ்வளவு அடி உத இப்படி எல்லாம் இருந்து நீங்க எங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்றதா? நாங்கள் அல்லவா உங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்க வேணாம். அவங்க சந்தோஷம் போயிட்டாங்க. அப்போ இதுல இருந்து படிக்கிற பாடம் என்னவென்றால், விசுவாசியெல்லாம் இந்த தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க அவிசுவாசி இருந்த காலம் இருந்ததில்லை. உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் உங்களை விசுவாசி ஆக்கினார். நீங்க தொழில் செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க, வியாபாரம் செய்யுங்க, நல்லா செய்யுங்க. ஒருவேளை இந்த இந்த அம்மா வியாபாரம் பண்ணாங்க இல்லையா? என்ன வியாபாரம்? அதாவது ரத்தாம்பரம். அதாவது பழைய ஏற்பாட்டில் ஆசிரியப்பு கூடாரத்தில் அந்த வஸ்திரம் உபயோகிக்கப்பட்டது. நூல்னால உண்டாகிற வஸ்திரம் தான் விலையேறப்பட்ட வஸ்திரம். அப்புறம் முருதகாய், அவனுக்கு ராஜா தன்னுடைய உயிரை காப்பாற்ற காரணம் இருந்தால் அவனுக்கு அந்த வஸ்திரத்தை போட்டு அலங்கரித்து ஊர் நகர்வலம் கொண்டு வாங்கன்னு சொன்னால் அதை போட்டுட்டு தான் அவர் போனார். அவரை விரும்பி போடலை, போட்டுக்கிட்டு போனார். தானியலுக்கு சொப்பனத்தில் அர்த்தம் உடனே ராஜா என்ன பண்ணான், அவனுக்கு அந்த அந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து ரத்தாம்பரத்தை உடுத்துவீங்க அப்படின்னு சொன்னான். அவங்க உடுத்துனாங்களா இல்லையான்னு தெரியாது. இந்த அம்மா இவ்வளவு பெரிய வியாபாரம் பண்றாங்களே, இனிமே நீங்க என்ன செய்யணும்? அந்த அந்த வேலையை விட்டுருங்க. அந்த சிறைச்சாலை வேலையெல்லாம் வேண்டாம். நீங்க ஊழியத்துக்கு போங்க. இவங்க சொல்றாங்க, ஆர்டர் சொல்ல இவங்க சொல்றாங்க, ஊழியத்துக்கு போங்க. அம்மா நீங்க விசுவாசி ஆயிட்டீங்க, இனி இந்த வியாபாரம்லாம் பண்ண வேண்டாம், ஊழியத்துக்கு போங்க ஆண்டவர் சொன்னாரு. இன்னொன்று, இந்த மாதிரி ஆடம்பரமான
இந்த மாதிரி வியாபாரத்தை அது செய்யக்கூடாது. அதனால இந்த இந்த இதை விட்டுருங்க. அப்புறம் உங்க குடும்பத்து பொழப்பு எப்படி நடக்குறது? இந்த வியாபாரத்தை விட்டுருங்க, உங்க குடும்பத்து பொழப்பு எப்படி நடக்கிறது? அதனால இதை செய்யும் பொழுது இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அவங்க செய்யல. அப்படிப்பட்ட சூழல் இருந்தா செய்தாங்க. இப்போ அதை வச்சு அவங்க கெட்டு போக மாட்டாங்க. இந்த வசனம் யாரையும் கெடுக்கவும் செய்யாது. ஏழைகள் இது உடுத்த முடியாது. வசதி உள்ளவன் தான் வாங்கி போவேன். அதனால அந்த தொழிலை தொடர்றாங்க. சில சமயத்தில் இந்த பிரசங்கிமார் செய்யற மோசத்தன்மை என்னவென்றால், பைபிளை ஒழுங்கா படிக்காம இவங்களுக்கு வந்தபடி ஒரு வியாக்கியானப்படுத்துறது. பைபிளை ஒழுங்கா படிக்காம வியாக்கியானப்படுத்துறது. ஒழுங்கா பைபிளை படிங்கன்னா நீங்க பேசவும் ஒழுங்கா பைபிளை விளக்கம் சொல்லணும். விளங்குதா? அதனால இந்த லீதியாருடைய சரித்திரத்துல இவ்வளவு காரியங்கள் அடங்கியிருக்கு இல்லையா? இவ்வளவு காரியங்கள். அதில் பெருமான இயேசு இந்த 2 குடும்பத்தை பற்றி எவ்வளவு மகிழ்ந்திருப்பார். அந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த 2 குடும்பத்தை ஆதாயப்படுத்துவதை பற்றி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இந்த 2 குடும்பங்கள் எதிர்காலத்தில் தேவனுடைய திருச்சபையுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருந்திருப்பாங்க. கர்த்தர் அந்த அம்மாளையும் அந்த குடும்பத்தையும் இந்த சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தனால் பரலோகத்தில் அவங்க எவ்வளவு பெரிய பலன் பெற போறாங்க. அதை நம்ம ஒரு நாள் பார்க்கலாம். நீங்களும் நானும் இந்த மாதிரி காரியங்களை செய்யணும். உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் செய்கிற காரியத்தை நல்லா செய்யுங்க. சமயத்தை தேடி நீங்க போங்க, சமயம் உங்களை தேடி வராது. அப்புறம் உங்க வீட்டில் ஒருத்தர் மாத்திரமல்ல, ஒருத்தரையும் விடாதீங்க, மனைவி விடாதீங்க, பிள்ளைங்களை விடாதீங்க. அவங்கள ரட்சிப்பின் வழிகளை கொண்டு வர்றதுக்கு என்ன பிரயாசம் விடணும் படுங்க. நீங்க பிரசங்கம் பண்ணலாம், பிரசங்கியார கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண விடுங்க. அவன் பிரசங்கம் பண்ணும்போது உங்க மனைவி ரட்சிக்கப்படும், பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவாங்க. அப்புறம் விசுவாசம் வந்துட்டா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த 2 குடும்பத்தார் இந்த விஷயத்தை பற்றி கேள்விப்பட்ட போது அவங்க மனசு உடஞ்சிருக்காதா? என்ன எங்களை போன்ற விசுவாசம் வந்த இந்த தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு எவ்வளவு பயங்கர உபத்திரமா, சட்டை கிழிச்சு போட்டானு இழுத்துட்டு போற பரபரம் மிருகங்கள் எடுத்துட்டு போறது மாதிரி அடியடின்னு அடிக்கிறானுங்க, தொழுமரத்தில் மாட்டி வைக்கிறாங்க. அப்படி என்னைய மாதிரி கிராமத்து பாச பேசலைன்னா அவங்க மனசு கொதிச்சிருக்கணும்ல. இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் படுகிற உபத்திரப்படுறாங்களே, உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது கவலை இருக்குதா? சொல்லுங்க, ஏதாவது கவலை இருக்குதா? நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறீர்கள் என்று அறிந்து தீங்கு நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த நீதியால் மூலமாக ஆண்டவர் நமக்கு படித்த அந்த பாவங்களுக்கு அவரை சோத்தரிப்போம், துதிப்போம். கர்த்தர் இந்த வேத வாக்கியங்களை உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதமாகட்டும். ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த அருமையான கர்த்தருடைய நாளின் இரவு வேளைக்காக நாங்கள் சோத்தரிக்கிறோம். இந்த வீட்டில் நம்ம தடியான் பல வருஷங்களுக்கு முந்தி இங்கே குடியேறின பொழுது எத்தனை கூட்டங்களை இங்கே நடத்தினார், எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வந்து போனார்கள் என்று தெரியாது. இப்பொழுது அவருடைய மகனுடைய குடும்பம் இங்கே தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் சபையில் ஐக்கப்பட்ட பிற்பாடு முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நடத்த நாங்கள் விரும்பினோம். அது உங்களுடைய சித்தமாக இருந்ததுனால இந்த கூட்டத்தை நீர் பொறுப்படுத்தி நடத்தினீர். வசனம் கேட்ட எல்லாரையும் கூட பார்த்து ஒப்படைக்கிறோம். இந்த காலங்களில் கிறிஸ்தவர்கள் பண்டிகை கொண்டாடுகிறார்கள், ஒன்றுக்கு உதவாத பண்டிகை. அதனால அந்த மக்கள் நாங்கள் விடிய விடிய கூப்பிட்டாலும் விடிந்து கூப்பிட்டாலும் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வரமாட்டார்கள். நாங்கள் என்ன செய்வோம்? ஆண்டவரே, நீர் எங்களை ரட்சித்தீரே. ஆண்டவரே, நாங்கள் சமயத்தை தேடி போக போக சமயம் எங்களே தேடி வர அப்படிப்பட்ட சூழலெல்லாம் இல்லாமல் நாங்களே சமயத்தை தேடி போனோம். அதற்கு நீர் எங்களை வழி நடத்தினீர். கர்த்தாவே, உம்மை சோத்தரிக்கிறோம். எங்களை ரட்சித்துக் கொண்ட ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் யாரை விடலாம்? ஒருவரை கூட விடக்கூடாது. ஒருவர் கூட நரகத்தில் போய் வேதனைப்படக்கூடாது. அக்கினியும் கந்தகரி எரிகிற கடலில் அவர் வேதனை படக்கூடாது. அழகின் பருக்கடிப்பும் அவருக்கு ஏற்படக்கூடாது. எங்களை ரட்சித்துக் கொண்ட ஆண்டவர்களுடைய குடும்பத்தில் ஒருவரையும் விடாதபடி ரட்சித்துக் கொள்வீராக. அது மாத்திரமல்ல, விசுவாசத்தில் வந்த பிற்பாடு சில தேவனுடைய பிள்ளைகள் அவ்வளோ பிரச்சனை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் சில தேவனுடைய பிள்ளைகள், சில தேவனுடைய ஊழியக்காரர்கள் படுகிற பாடு எங்களால் சொல்லி மாறாது. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபித்தால் அதற்கும் பரலோகத்தில் பிரதிபலன் உண்டு. ஆண்டவரே, சோத்திரிக்கு அந்த வசனத்துக்காக சோத்திரம். வசனம் கேட்டபடி மக்கள் எல்லாரையும் ஆசிர்வதி. எங்களுடைய சகோதரன் பிலிப்போஸ் கனியுடைய குடும்பத்தை நீர் ஆசிரியப்பீராக. அவருடைய கோச்சிங் சென்டர் விஷயத்தில் அபிவிருத்தியான காரியத்தை கட்டளையிடும். பிள்ளைகள் தெய்வ பயத்தில் வளரும்படி இறக்கம் செய்யும். வந்திருக்கிறவர்கள், அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், அவருடைய தொழிற்துறைகள் எல்லாவற்றையும் நீர் ஆசிரியக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இங்கே செலவிடுற நேரங்களை
மீதமுள்ள நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கும். மறுபடியும் உமக்கு சித்தம் என்றால், கர்த்தருடைய வருகை தாமதமாக இருந்தால், இப்படிப்பட்ட கூட்டங்களை நாங்கள் நடத்த வேண்டிய இடங்களில் நடத்த எங்களை பலப்படுத்துவீராக. தந்த நம்முடைய நல்ல வசனத்துக்காக மறுபடியும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மன உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் சகாயமும் வசனம் கேட்ட நம்மோடும் உலகெங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவ விசுவாச மக்களோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.